ஏய், எப்படியோ மோப்ப முடிச்சிங்க வந்துட்டீங்கல்ல. இந்த தாலிய இந்த கழுத்துல கட்டுறேன். அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிக்கிறேன்டா. ஏய். ஏய். டேய் கர்ணா, உனக்கு இப்ப கல்யாணமாகி ஒரு லைஃப் இருக்குடா. நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. இப்போ நானும் என் டீமும் சித்ராவையும் உன்னையும் காப்பாத்திருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் உன் ஒய்ஃப் மட்டும்தான். என் வாழ்க்கையில இப்படி ஒரு துணிச்சலான பொண்ண நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லடா. இதான் முதல் டைமா பார்க்கறேன். டேய், இந்த மாதிரி கேசஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஆனா உன்னோட ஒய்ஃபுக்கு இது எல்லாமே புதுசு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் பதட்டமே படாம நல்லா போல்டா இருந்து உன்னையும் சித்ராவையும் காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்தோட கஷ்டப்பட்டாங்க. டேய், நீ உண்மையிலே லக்கி தான்டா. உனக்கு சரியான மேட்ச் இவங்க மட்டும்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபோன் பண்ணதும் எங்களுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து சித்ராவையும் கருணாவையும் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் இவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. வர. டேய், எந்திர. வாடா. ஐய். ஏய், வாடா. அண்ணே. அண்ணே, என்னால இந்து அக்கா மாதிரி தைரியமா இருக்க முடியல. நான் ரொம்பவே பயந்துட்டேன். சரி சரி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, கவலைப்படாத. டேய், என் குடும்பத்தோட ரத்தம் இன்னும் எங்கேயோ இருக்குன்றது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாடா? தவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வேணா தேடுங்க, சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவனை கண்டன் துண்டமா வெட்டி ஏன் கையாலே அவனை நான் கொல்லணும். தேடுங்க.
நான் சில்லற இல்லப்பா. பரவாயில்ல சரிப்பா. வச்சுக்கோ. இந்த பாரு, வெளியே நடந்தது வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுதா? அக்கா கருணா வந்துட்டா. அப்படியா? ஆமாக்கா. சரி. அக்கா சீக்கிரம் வாங்க. அம்மா ஜெயந்தி, மாமா. கருணா வந்துட்டானா? ஆமா மாமா. என்னம்மா அப்படியே நின்னுகிட்டு இருக்க? ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கான். ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? போய் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வா. சரிங்க ஆ, மாமா. போ போ. அக்கா ஆர்த்தி எடுக்கணும்க்கா. ஆமா, அவன் ஏதோ நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி ஆரத்தி வர எடுக்க சொல்றாரு. அவன் கெட்ட கெடுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சது. டேய் திவா, என்ன வாசலுக்கு கூட்டிட்டு போடா. சும்மா வெளியில கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போ, தொல்லை பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்கு, யா. நல்லா இருக்கு. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லையா? சரி சரி. சித்ரா, உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லம்மா. ஏன் நீ சித்ரா சாதாரண செக்கப்புக்கு தானே போனா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இல்ல தம்பி, உடம்பு சரியில்லாம போனால, அதான் எப்படி இருக்கான்னு கேட்டேன். டாக்டரை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அது இன்னைக்கு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வரல. அதனால நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அவளை கேட்டா இவ பதில் சொல்றா. டவுட்டா இருக்க. கடவுளே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் பையனை திரும்பவும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இதுக்கப்புறம் இவன் எங்கே போனாலும் எதுவும் ஆகாம இவனுக்கு துணையா இருந்து நீங்க தான் காப்பாற்றணும். சாமியெல்லாம் கும்பிடுறாரு. கர்ணா, அந்த விபூதி எடு. எல்லாரையும் மயங்கி வச்சிருக்கான். ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருப்பா, நல்லா இரு.